Just read these two paragraphs. Once you finish this, we'll proceed with the next one. So you should also know financial position பத்தி பேசுறாங்க. If they talk about financial position, it is about balance sheet. இல்ல அவங்க வந்து பேசுறது வந்து financial performance பத்தி பேசுறாங்கன்னா they are talking about P&L. Financial performance அப்படின்னா P&L பத்தி பேசுறாங்க. ஓகேவா? Financial position position, this is my position, அது balance sheet. Performance அப்படின்னா P&L, that you should know. அதுக்கப்புறம் இன்கம்ல கட் ஆஃப்ல என்ன செகண்ட் ஒன், சேல்ஸ் ஷால் இன்க்ளூட் the dispatch of goods made at the year end as they belong to the relevant period. அந்த இயர் எண்ட்ல நடக்கிற எல்லா சேல்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அந்த இயர் எண்ட் இருக்குல்ல, மார்ச் 31 அன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன டிஸ்பேட்ச் பண்ணீங்களோ அது வந்து அதுல வரும்னு சொல்றாங்க. சேல்ஸ் ஷால் இன்க்ளூட் த டிஸ்பேட்ச் ஆஃப் கூட்ஸ் மேட் அட் த இயர் எண்ட். இயர் எண்ட் வரைக்கும் மார்ச் 31 வரைக்கும் நீங்க என்னெல்லாம் டிஸ்பேட்ச் பண்றீங்களோ எல்லாமே அங்க வரும். பிகாஸ் தே பிலாங் டு த ரெலவென்ட் பீரியட். வாட் இஸ் தேர் டு டவுட் வர அளவுக்கு என்ன இருக்கு? கட் ஆஃப்ல ரெண்டாவது பாயிண்ட்னு கேட்டிருந்தீங்க. Explanation. Whether all income and expenses are reported in the correct accounting period. Cutoff is a separate assertion because the substantive procedures to verify it are typically different from those applied to other components of completeness. என்ன புரியலன்னு எனக்கு தெரியல. என்ன புரியல? எல்லா இன்கமும் எல்லா எக்ஸ்பென்சஸும் கரெக்டான அக்கௌண்டிங் பீரியட்குள்ளதான் பிரசன்ட் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டீடைல்டா உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்றது. ஓகேவா? அதுக்கு பேர் சப்ஸ்டாண்டிவ். ப்ரொலாங்டு இல்லைன்னா என்ன சொல்றது, டீடைல்டான ப்ரொசீஜர். ஸோ கட் ஆஃப் வந்து செப்பரேட் அசர்ஷன். ஆமா, ஏன் இது செப்பரேட் அசர்ஷனா கொடுத்துருக்காங்க? ஏன் இந்த கட் ஆஃப் கம்ப்ளீட்னஸோட சேர்த்து கொடுக்கல? அதாவது நடந்ததெல்லாம் கரெக்டா நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்களா? அதுலயே கட் ஆஃப் தானே வந்துடும். அந்த வருஷத்துல நடந்த எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கும்போது அந்த வருஷங்கிறது அதுலயே வந்ததுலயும் கட் ஆஃப் நாங்க தனியா கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏன்னா அந்த வருஷத்துல நடந்ததை மட்டும்தான் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல அடுத்த வருஷம் நடந்ததையும் ஏப்ரல் 2ஆம் தேதி நடந்ததையும் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்களான்னு பாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆடிட்டிங் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்டா இருக்கும் மத்ததை விடன்னு கேக்குறாங்க. எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அசட் இவங்கதா, இந்த சேல்ஸ் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஏதாவது இருக்கும். ஆனா இவங்க ஏப்ரல் 2ஆம் தேதி நடக்க வேண்டிய கார் சேல அந்த அந்த பார்ட்டி கிட்டே பேசிட்டாங்க. பேசிட்டு அதை மார்ச் 31 வாங்க சொல்லி அந்த பார்ட்டியை புஷ் பண்ணி அந்த கிளையண்ட்டை புஷ் பண்ணி அவங்க கிளையண்ட் என்ன பண்றாங்க, ஏதோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போலன்னு நினைச்சு மார்ச் 30 என்ன பண்றாங்க, அந்த சேல் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சேல் நடந்த டே வந்து மார்ச் 30 தான். ஆனா அது ஆர்கானிக்கா விட்டுருந்தா அந்த சேல் ஏப்ரல் 3ஆம் தேதி நடந்திருக்கும். இந்த ஷோரூம் ஓனர் புஷ் பண்ணாரா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. ஏன்னா மத்த ப்ரொசீஜர்ஸ் மாதிரி நான் போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து செக் பண்றேன் அப்படின்னோ, இல்ல நார்மலா மேனேஜ்மெண்ட்ல இன்கொயரி பண்றேனோ, இல்ல ரீகால்குலேஷன்லயோ இல்ல ரீபர்ஃபார்மன்ஸ்ல இது கண்டுபிடிக்க முடியாது. அதையும் தாண்டி நுட்பமா நீங்க வந்து சில ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸை பண்ணும் பொழுது மட்டும்தான் உங்களால நிஜமாவே மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற எல்லா சேல்ஸும் ஆர்கானிக்கா விட்டிருந்தா அப்ப நடந்திருக்க வேண்டிய சேல்ஸா, இல்ல ஏப்ரல்ல இருந்து புஷ் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வித்தை இருக்குல்ல, தட் இஸ் ஆடிட்டிங் டெக்னிக். அது கொஞ்சம் முற்றிலும் வேறானது. பிகாஸ் டேட்டு கரெக்டா இருக்கும். மார்ச் 30 தான் சேல் பண்ணிருப்பாங்க. பட் அந்த சேல் மார்ச் 30 நடக்க வேண்டியதே கிடையாது. அதை புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இது என்னன்னு பண்ணுவீங்க? சோ அதனுடைய ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ன்றது மத்ததை விட டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால you have to make sure that you take extra precautionary efforts to find out whether cutoff procedure is followed or not. அதான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். அதான் ரொம்ப இன்டெப்தா டீடைல்டா செக் பண்றோம். அண்டர்ஸ்டுட்? அவங்க ஏன் சொல்லிருக்காங்க, கம்ப்ளீட்னஸும் இதே தானே. கம்ப்ளீட்னஸும் கட் ஆஃப் ஒன்றும் டிஃபரெண்ட் கிடையாது. கம்ப்ளீட்னஸ்னா என்ன, இந்த வருஷம் நடந்த எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறது தான் கம்ப்ளீட்னஸும். பட் ஏன் அதுலயே கட் ஆஃபையும் சேர்த்து விடல, அதே தனியா பிரிச்சிருக்காங்கன்னா
கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒமிஷன் இல்லையான்னு பாக்குறது, எதையும் ஒமிட் பண்ணிடல அப்படி பாக்குறது. கட் ஆஃப் வந்து என்னன்னா அடுத்த வருஷத்துல வர வேண்டியது, அதாவது இது வந்து எப்படி தெரியுமா, எதையும் விட்டுறல, யூ டிட் நாட் லீவ் இட் அவுட், ரைட்? யூ டிட் லீவ் எனிதிங் அவுட். எதையும் விட்டுறல, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களான்னு அர்த்தம். இது வெளியில இருந்து எது உள்ள கூட்டிட்டு வரல, இந்த வருஷம் இருக்குது மட்டும் தானே இந்த வருஷம் இருக்கு அந்த மாதிரி. ஸோ கட் ஆஃப் இஸ் டிஃபரெண்ட். பர்ஸ்பெக்டிவே கட் ஆஃப் எப்படி இருக்கும்னா, டிட் யூ பிரிங் எனிதிங் இன்சைட் விச் டஸ் நாட் பிலாங் டு திஸ் இயர், அப்படி பார்க்கணும் கட் ஆஃப். கம்ப்ளீட்னஸ் எப்படின்னா, வெதர் யூ brought everything into the accounts which has to be brought into account. எதையாவது விட்டுட்டீங்களா? விட்டுல கூட்டு வந்துருங்க. அது இங்க எதையும் கைப்பிடிச்சு கூட்டுறல தள்ளி விட்டுருங்க. அது அந்த வருஷத்துல நடக்கிறது அப்படி. அதனால கம்ப்ளீட்னஸ் அண்ட் கட் ஆஃப், ஈவன் தோ இட் இஸ் ஹேவிங் த சேம் டைமென்ஷன் பட் டிஃபரெண்ட் பர்செப்ஷன். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஓஷன் தான், நீங்க ரைட் அந்த பக்கம் நின்று பாத்தீங்கன்னா ஒரு வியூ, இந்த பக்கம் பார்த்து நின்னீங்கன்னா ஒரு வியூ. அந்த மாதிரி தான் கம்ப்ளீட்னஸ் சேஸ் தட் bring everything that belongs to us. Cut off says that don't bring anything that does not belong to us. அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஃபைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்க்க போறோம். டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க ஒரு பொறுமையா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் படிச்சுட்டு புரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ பேலன்ஸ் ஷீட் ஐட்டத்துல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறோம், ஷேர் கேபிட்டல். அதுல இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் வேணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வில் என்டர் இன்டு திஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல். இப்போ ஷேர் கேபிட்டல் பா, நீங்க போறீங்க ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறீங்க, அங்க வந்து ஷேர் கேபிட்டல் அப்படின்னு இருக்கு. அந்த ஷேர் கேபிட்டல் எடுத்த உடனே உங்களுக்கு என்னென்னலாம் தோணும்? டக்கு டக்கு டக்குன்னு பல விஷயங்கள் தோணணும். எப்போ தோணும்? நீங்க பல விஷயங்களை படிச்சிருந்தா எல்லா விஷயமும் தோணும். ஐயோ நான் லாவே படிக்கல மேடம், இன்னும் எனக்கு எந்த செக்ஷன்ஸும் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தோணாது. ஓகேவா? ஸோ இப்போ தோண வச்சிடலாம் எல்லாத்தையும், சரியா? ஸோ லிசன் ஹியர். So first of all, I'll tell you certain things about share capital. ஒரு ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான ஃபண்டு. அந்த ஃபண்டு வந்து யார் கொடுக்குறான்னு கேட்டா, உங்களுக்கு நீங்க வந்து பணம் வேணும்னு சொல்லி பப்ளிக் கிட்ட கேட்குறீங்க. பப்ளிக்ல யாரெல்லாம் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அந்த பணத்தெல்லாம் நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. எப்படி வாங்குவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. யாருக்கெல்லாம் என்னோட ஷேர்ஸ் வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. அதுல யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்கோ அவங்களாம் உங்க அப்ளிகேஷன் வாங்கிட்டு அப்ளிகேஷன் பண்ணின்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்க 100 ஷேர் இஷ்யூ பண்றீங்க, ஆனா 200 பேர் உங்க ஷேர் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா அதுல 100 பேருக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு, எந்த 100 பேரை நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த 100 மெம்பர்ஸை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க ஷேர் அலாட் பண்ணுவீங்க. ஓகே, அந்த 200ல 100 ரிஜெக்ட் பண்ணிட்டு 100 மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 100 பேர் நீங்க ஷேர்ஸ் அலாட் பண்ணுவீங்க. அலாட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே உங்களுக்கு ஷேர் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அலாட்மெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், வாட்எவர் என்ன ப்ரொசீஜர், இந்த பணத்தை பே பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் பெய்ட் அப் கேபிட்டலா மாறிடும். ஸோ இந்த பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த பெய்ட் அப் கேபிட்டல் வந்து எப்போதுமே ஆத்தரைஸ்டு கேபிட்டலை விட அதிகமாக கூடாது. அப்போ ஆத்தரைஸ்டு கேபிட்டல்லாம் என்ன? ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி மேக்ஸிமம் எவ்வளவு ஷேர் கேபிட்டல் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது கம்பெனியே டிசைட் பண்ணும். எப்படி டிசைட் பண்ணும்? ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஒரு சில டாக்குமெண்ட்ஸை பத்தி படிச்சிருப்பீங்க. அதுல மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல கேபிட்டல் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதுல இந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இந்த பிசினஸ் பண்ண போறோம், நாங்க ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் வந்து நாங்க எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னா 200 கோடி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க 200 crores மேல ஷேர் கேபிட்டல் வாங்கக்கூடாது யார்கிட்டயும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ யூ ஷுட் நோ அபவுட் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்கீங்க, இஷ்யூடு ஷேர் கேபிட்டல்னா ஃபார் எக்ஸாம்பிள் 200 கோடி நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு மெமோராண்டம்ல உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நீங்க ஒரு 100 கோடியை இஷ்யூ பண்ணிருக்கீங்க. இஷ்யூ பண்ணிருக்கீங்க மீன்ஸ் 100 கோடிக்கு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்கீங்க, மக்கள் 100 கோடிக்கு உங்களோட ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறதோ இல்ல இஷ்யூடு வந்து 100 கோடிக்கு இஷ்யூ பண்ணிருக்கீங்க, 100 கோடி ரூபாய்க்கும் பீப்புள் ஆர் ரெடி டு பே. பட் இப்போதைக்கு உங்களுக்கு மொத்த பணமும் வேணாம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணி மட்டும் வாங்கிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கால் மணி, செகண்ட் கால் மணி, தேர்ட் கால் மணி மட்டும் லேட்டர் ஆன் வாங்குறதுனால 100 கோடி இஷ்யூ பண்ணிருக்கீங்க, பட் 50 கோடி கலெக்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி பெய்ட் அப் கேபிட்டல். இன்னும் அன்பெய்ட் கேபிட்டல்னு அன்கால்டு கேபிட்டல்னு சொல்லுவோம். அது எவ்வளோன்னு கேட்டால் மிச்சம் 50 கோடி இனிமேல் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால்னா அது அந்த மாதிரி. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்கா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்தரைஸ்டு ஷுட் பி 200 அப்படின்னா இஷ்யூடு கேபிட்டல் 100 150 200 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுல பெய்டு கேபிட்டலும் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் அன்கால்டு கேபிட்டல் கொஞ்சம் இருக்கும், ஆர் அன்பெய்ட் கேபிட்டல் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட், அப்புறம் வந்து ஷேரை வந்து நீங்க இஷ்யூ பண்ணும்போது முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க ஷேர் பண்ணும்போது ப்ரீமியம்க்கும் இஷ்யூ பண்ணிக்கலாம், டிஸ்கவுண்ட்டுக்கும் இஷ்யூ பண்ணிக்கலாம் முன்னாடி இருந்து. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை, ஆனா டிஸ்கவுண்ட்டுக்குலாம் இஷ்யூ பண்ணாதீங்க. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், அந்த 10 ரூபாய் கூட பே பண்ண முடியாமையா இருக்கான் இந்த ஷேர் ஹோல்டரு. ஸோ நீங்க வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு நீங்க இஷ்யூ பண்றது நாட் அட் ஆல் அலவுட், ஜென்ரலி இட் இஸ் நாட் அலவுட்.
ரொம்ப சில சிச்சுவேஷன் மட்டும் இட் இஸ் அலவுட். அது மட்டும் என்னன்றதை அப்புறம் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் என்னது பிரீமியம்ல நீங்க இஷ்யூ பண்ணலாமா? அதாவது 10 ரூபா ஷேர் கேபிட்டல் 1000 ரூபாய்க்கு விற்கலாமா? விற்கலாம், அது உங்க இஷ்டம். நீங்க சொல்லுங்க ஃபேஸ் வேல்யூ 100 ருபீஸ் தான்ப்பா, ஃபேஸ் வேல்யூ சொல்லி 10 ருபீஸ் 100 ருபீஸ் அந்த மாதிரி. ஆனா நாங்க விற்கிற ரேட் 2000 ருபீஸ், இஷ்டம்னா வாங்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணலாம். எனிபடி ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் கேன் பை. யாரெல்லாம் வந்து ஏய் பரவாயில்லப்பா, இப்போ வந்து ஷேர் வந்து 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருந்தா ஒரு 2000 விற்கிறாங்க, பரவாயில்ல நம்ம 2000 கொடுத்து இந்த ஷேரை வாங்கலாம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த சேம் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 5000 ரூபாய் இல்ல 2300 ரூபாய். அப்ப 2000 ரூபாய்க்கு வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி people will still come and buy your shares if your company is performing well and if the company's future is பக்கா பக்கா சீல்டு, செம்ம சூப்பரா இருக்கு, ஃபியூச்சர் செம்மையா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா people will come and buy your shares. அதனால நீங்க ஷேரை பிரீமியம்ல சேல் பண்றது யாருமே நிப்பாட்ட போறதே இல்லை. பட் ரிமெம்பர் ஒன் திங், நீங்க ஒரு ஷேரை பிரீமியம்க்கு விற்கிறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 ரூபாய் ஷேரை 2000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 100 ரூபாய் ஷேரை ஒரு 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூவை விட அதிகமான பிரைஸுக்கு ஷேர்ஸை விற்கிறீங்கன்னா அது தப்பு இல்லை, விற்கலாம். அந்த பணம் நீங்க கலெக்ட் பண்றீங்களா, அந்த பணத்தை வச்சு சும்மா சாதாரணமா உங்க கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்க கூட காசு இல்லைன்னா அதை கொடுக்கறது, இல்ல எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட காசு இல்லை அதை கொடுக்கறது, ஃபேக்டரிக்கு ரெண்ட் கூட கொடுக்க முடியலங்கன்னு அதுக்கு கட்டுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை நம்பி ஒருத்தன் 100 ரூபாய் மதிப்புள்ள ஷேருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறான். எதுக்கு கொடுக்குறான்? ஏன்னா நீ ஒரு பெரிய கெத்து பார்ட்டி அப்படின்னு நினைச்சு கொடுக்குறான். ஆனா நீ என்னடானா இபி பில் கட்ட காசு இல்ல, சேலரி கொடுக்க கூட காசு இல்ல, நார்மலான ரொட்டீன் எக்ஸ்பென்ஸுக்கு காசு இல்லைன்னு அந்த செக்யூரிட்டி பிரீமியம் அமௌண்ட்டை தொட்ட கையை வெட்டிடுவாங்க. நீ செக்யூரிட்டிஸ் பிரீமியம்னு நீ கலெக்ட் பண்ற அமௌண்ட் ஏன் உனக்கு கலெக்ட் ஆகுதுன்னா, பிகாஸ் பீப்புள் பிலீவ் இன் யூ தட் யூ ஆர் அ சூப்பர் பர்ஃபார்மர். மற்ற எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 100 ரூபாய் ஷேர் கேபிட்டல்னா 100 ரூபாய் ஷேரோட வேல்யூனா 100 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. உன்னை நம்பி எதுக்காக எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் கொடுக்குறாங்க? 100 ரூபாய் ஷேருக்கு எதுக்கு 200 ரூபாய் கொடுக்குறாங்க உனக்கு? பிகாஸ் தே பை யோர் ஷேர்ஸ் அட் அ பிரீமியம் காஸ்ட், பிகாஸ் தே பிலீவ் தட் யூ ஆர் அ சூப்பர் பர்ஃபார்மர். A super performer should not use the money collected against securities premium. அதாவது செக்யூரிட்டிஸ் பிரீமியமா மக்கள் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பணங்கிறது 100 ரூபாய் ஷேர் 150 ரூபாய் பே பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் தான் செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அந்த 50 ரூபாய் பர் ஷேர் அதை நீங்க எக்காரணத்தை முன்னிட்டு உங்களோட ரொட்டீனான செலவுகளுக்காக தொடக்கூடாது. அப்படி உங்ககிட்ட பணமே இல்லைன்னு நீங்க அந்த செக்யூரிட்டி பிரீமியம் அமௌண்ட்டை தொட்டீங்கன்னு சொன்னா, அப்படி நீங்க அதாவது அப்படி நீங்க அந்த பிரீமியம் அமௌண்ட் வித் உங்களோட ரொட்டீன் எக்ஸ்பென்சஸே நீங்க செய்றீங்கன்னா, you are not eligible to collect securities premium at all from the people, because the people's belief that you are a superpower is totally wrong bullshit அப்படின்னு ஆயிடும். அதனால ஒரு கம்பெனி ஒருத்தர் கிட்ட செக்யூரிட்டிஸ் பிரீமியம்னு ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்றாங்கன்னா, அது உன் மேல இருக்க நீ வந்து ஒரு சுப்பீரியர், நீ ஒரு சூப்பர் பர்ஃபார்மர், நீ ஒரு சூப்பர் பவர், ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கம்பெனி நினைச்சுதான் உன் ஷேருக்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா மணியை நீ எப்படி யூஸ் பண்ணணும்? எக்ஸ்ட்ராடினரி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுமே தவிர ஆர்டினரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது என்னென்ன எக்ஸ்ட்ராடினரி பர்பஸஸ் என்னென்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? தட் தே வில் சே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் நமக்கு மெயினா ஆரம்பிக்குது. வாட் ஆர் தி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தட் இஸ் ரிக்வயர்ட். ஒரு பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? நம்பர் 1 எக்ஸிஸ்டன்ஸ் பார்க்கணும். அதாவது ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 200 கோடி போட்டிருக்காங்க, நிஜமா 200 கோடி கலெக்ட் இருக்கா என்ன ஏதுன்னு எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. நம்பர் 2 கம்ப்ளீட்னஸ். அந்த வருஷம் எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணாங்களோ மொத்த ஷேர் கேபிட்டலும், இது வரைக்கும் எவ்வளவு ஷேர் கேபிட்டல் அந்த ஷேர் கேபிட்டல் பிளஸ் இந்த வருஷம் எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அதோட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஷேர்ஸை நீங்க எந்த ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணீங்களோ அந்த வேல்யூவை நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்களா? whether the equity balances and preference share capital balances are properly valued and complete figure has been brought into books of accounts, that is balance sheet. அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நீங்க செக் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க பண்ண போற ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படின்னு இருக்கு. இதை நான் உங்களுக்கு லைன் பை லைன் படிச்சு சொல்ல போறேன். கொஞ்சம் மைண்டை கிளியரா வச்சுக்கிட்டு என் கூடவே டிராவல் பண்ணாலே நமக்கு 15 மினிட்ஸ் ஆயிடும் முடிக்கிறதுக்கு. ஓகேவா? படிக்கலாமா? ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். நம்பர் 1, tally the period end share capital. அந்த வருஷத்தோட எண்டோட பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு ஷேர் கேபிட்டல் இருக்கு அதை பார்த்துக்கோங்க. ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க. ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் 200 வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க இஷ்யூ பண்ணது ஒரு 100 கோடிக்கு இஷ்யூ பண்ணிருக்கீங்க. அதுல பெய்ட் அப் எவ்வளவு இருக்கு?
இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது எப்படி நீங்க கம்பேர் பண்ணணும்? கம்பேர் தட் வித் ப்ரீவியஸ் இயர் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஃபிகரை வச்சு எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன இதுன்றது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஓகேவா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? I'm going to proceed to the next doubt. அந்தந்த பாயிண்ட்ல வரும்போது அங்கங்கே கேட்டுறணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. லாஸ்ட் இயர் ஷேர் கேபிட்டல் என்னச்சோ அதே தான் இந்த வருஷமும் இருக்கு. இந்த மிடில் ஆஃப் த இயர் அவங்க எந்த ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணல, எந்த ஷேர் கேபிட்டலையும் பைபேக் பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் ஒரு தடவை பார்த்துறோம், எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு பார்த்துட்ட உடனே கம்பெனி கிட்ட கேட்கணும், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும்னா, எங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் உங்க கைப்பட எழுதி கொடுங்க. அதாவதாகப்பட்டது போன வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கும் இந்த வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கும் நடுவுல இடைப்பட்ட காலத்துல ஷேர் கேபிட்டல் ரீதியாக நாங்க எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணல, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணலங்கிறத கம்பெனி கிட்ட இருந்து, கம்பெனி செக்ரட்டரி கிட்ட இருந்து ஒரு ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வாங்குங்க. that there were no changes to the entity's capital structure during the year. இது நீங்க பண்ண வேண்டிய ரெண்டாவது விஷயம். ஓகேவா? மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் தெர் இஸ் எனி சேஞ்ச், ஒருவேளை போன வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் டேட்ல இருந்த ஷேர் கேபிட்டல் ஃபிகர் 120 கோடியாக இருந்து இந்த வருஷத்தோட ஃபிகர் அதை விட வேறாக இருக்கும் பொழுது ஒன்னு இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? அப்படி when there is a change, verify the paid up capital as at the period end is within the limits of authorized capital. அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, 250 கோடி அப்படின்னா அந்த 250 கோடிக்குள்ளதான் இருக்கணும் உங்களோட டோட்டல் இஷ்யூடு கேபிட்டலோ இல்ல பெய்டு கேபிட்டலோ, அவ்வளவுதான் இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது. அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, ஆத்தரைஸ்டு கேபிட்டல் should be verified by examining MOA. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளவுங்கிறத நீங்க எங்க போய் பாப்பீங்க அப்படின்னு கேட்டா அந்த கம்பெனியோட மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனுக்கு திருப்பி பார்க்க சொல்றாங்க. அதையும் பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட மீட்டிங், இந்த மீட்டிங்ஸினுடைய சர்டிஃபைடு காப்பீஸை வாங்குங்க. obtain the certified copies of relevant resolutions passed at board meeting, அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங். இங்கெல்லாம் சில மீட்டிங்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ஸ் இதெல்லாம் பாஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ரெலவெண்ட் ரெசல்யூஷன்ஸ்னுடைய சர்டிஃபைடு காப்பியை நீங்க ஒரு காப்பி கேட்டு வாங்குங்க. பிகாஸ் ஒரு போர்ட் மீட்டிங்லயும் ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லயும் ஷேர் ஹோல்டர்ஸ் பிளஸ் போர்டோடைய அப்ரூவல் இல்லாம எந்த ஒரு ஷேர் கேபிட்டலுடைய அமௌண்ட்டையும் நீங்க எக்ஸ்ட்ரா ஷேர்ஸை இஷ்யூ பண்ணவும் முடியாது, ஆல்ரெடி இருக்கிற ஷேர்ஸை பைபேக்கும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட்ட காலத்துல போன வருஷமும் இந்த வருஷம் நடுவில் அந்த 365 டேஸ்ல அவங்க புது ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கனாலோ இல்ல வேற என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு டெஃபினட்டா அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். வெதர் அட் போர்ட் மீட்டிங் ஆர் அட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ரெசல்யூஷனோட சர்டிஃபிகேட் காப்பியை வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது, சப்போஸ் அந்த பர்டிகுலர் இயர்ல ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் நிகழ்த்த பெற்றிருந்தால், ஒருவேளை அந்த ஒரு வருஷத்துல புதுசா ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருந்தா, இஷ்யூ ஆஃப் நியூ ஷேர் கேபிட்டல் ஹேஸ் டு ஃபாலோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கம்ப்ளைன்ஸை அவங்க பண்ணியிருக்கணும். அதை அவங்க பண்ணியிருக்காங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எப்படி நீங்க வந்து இன்கம் டேக்ஸ்க்கு எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்களோ அதே மாதிரி நான் ஷேர் இஷ்யூ பண்ண இப்படி அலாட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணும். என்னன்னு, நான் இந்த மாதிரி ஷேரை இஷ்யூ பண்ணியிருந்தேன், அவங்க எனக்கு இவ்வளவு தூரம் பணம் கலெக்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு இவ்வளவு பணம் கலெக்ட் ஆயிருக்கு, திஸ் இஸ் மை டோட்டல் மணி கலெக்டட் அப்படின்னு அந்த ரிட்டர்ன்ஸை நீங்க யாருக்கு ஃபைல் பண்ணிவிட்டு ஃபைல் த ரிட்டர்ன் வித் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்ப யூ ஹாவ் டு ஃபைல் a ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட், எவ்வளவு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், ஓகேவா, அப்புறம் மினிமம் அப்ளிகேஷன் மணி டு பி கலெக்டட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட். நீங்க வந்து ஒரு இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் வச்சீங்கன்னா அது அப்ளிகேஷன் மணி வந்ததுன்னா அந்த அப்ளிகேஷன் மணி தனி செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கணும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா என்ன ஏதுன்னு. அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் அண்டர் ரைட்டிங் கமிஷன் ஆஸ் பர் செக்ஷன் 40 இருக்கா இல்லையான்னு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்றாங்க. இப்ப இதுல எனக்கு 2 டவுட் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர் ரைட்டிங் கமிஷன்னா என்னன்னு தெரியுமா? இன்னொன்னு, ஷேரை இஷ்யூ பண்ணா கலெக்ட் பண்ற அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டலா மாத்துற வரைக்கும், ஷேர் அப்ளிகேஷன் மணி, ஷேர் அலாட்மெண்ட் மணி அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது தனியா செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்ல தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியுமா லால? உங்க லா ஃபேக்கல்டி எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்களா, இல்ல நீங்க ஃபவுண்டேஷன்ல படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இது தெரியுமா?
தெரியலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஷேர் இஷ்யூ பண்ணும்பொழுது அது உங்களுடைய பணமாக ஆகும் வரை, ஷேர் கேபிட்டல் அப்படின்ற அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற வரைக்கும் நீங்க டெஃபினட்டா செப்பரேட் அக்கௌண்ட்ல வச்சுக்கணும். டு யூ நோ வாட் இஸ் அண்டர் ரைட்டிங் கமிஷன்? அண்டர் ரைட்டிங் கமிஷன்னா என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, சூப்பர். அப்ப அண்டர் ரைட்டிங் கமிஷனை ஹூ ஹேஸ் டு பே கேட்டா, the company has to pay to the underwriter. 99% of the time அண்டர் ரைட்டர் யாராக இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேங்காகத்தான் இருக்கும். அதனால நீங்க அந்த பேங்க்குக்கு கமிஷன் பே பண்ணணும். இது எல்லாமே நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா யூ ஹாவ் டு மெயின்டைன் ஓன்லி ஆஸ் பர் செக்ஷன் 40. அதுக்கப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன்ஸ் படி தான் யூ ஹாவ் டு டூ. இதெல்லாம் அதன்படி செய்ய பெற்று இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, மேக் ஷூர் தட் நோ ஷேர்ஸ் ஹவ் பீன் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட். எந்த ஷேர்ஸுமே டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிருக்க கூடாது. பிகாஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட் இஸ் நாட் அட் ஆல் அலவுட். அது செக்ஷன் 53ல கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. அப்ப ஏதாவது இவங்க ஷேர் டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட் நீங்க குவாலிஃபை பண்ணணும். அதனால மேக் ஷூர் தட் no shares have been issued at discount. அதுக்கு அடுத்தது, check if any shares are issued for cash. For example, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4 ப்ரொமோட்டர் சேர்ந்து 4 ப்ரொமோட்டரோட ஃப்ரெண்ட்ஸ், லீகல் அட்வைசர், அதுக்கப்புறம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்க இவங்க எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொமோட்டருக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேருக்கு என்ன கொடுப்பாங்க? ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த ஆடிட்டர் ஹூ இஸ் ஹெல்பிங். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தி ஆடிட்டர். நீங்க ப்ரொஃபஷனல் சர்வீஸ் செஞ்சு கொடுக்குறீங்க ஒரு இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனிக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய ஒர்க் அந்த இடத்துல செஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்க அந்த இடத்துல ஷேர்ஸை வந்து உங்களுக்கு அந்த ப்ரொமோட்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சார் எங்ககிட்ட கொடுக்க கேஷ் இல்லை, எங்ககிட்ட வந்து பணம் இல்லை, அதான் நாங்கள் ஷேர்ஸா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கூட உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ சில நேரத்துல கம்பெனி என்ன பண்ணுவோம்னா, ஷேர்ஸை கேஷுக்கு வாங்கிக்கும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது கைண்டுக்கு வாங்கிக்கும். இந்த சென்ஸ் அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்த வேலைக்காக கூட வாங்கிக்கும். அப்படி ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கான்னு பாருங்க. செக் இஃப் தி ஷேர்ஸ் இஷ்யூட் ஃபார் கேஷ் ஆர் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ். எக்ஸாம்பிள், டு த ப்ரொமோட்டர்ஸ். ப்ரொமோட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீசஸ் ரெண்டர் பண்ணதுக்காக கொடுப்பாங்க. அண்டர் ரைட்டர்ஸ்க்கு கமிஷன் பே பண்ண முடியாம இருக்கும்போது அவங்களுக்கு ஷேர்ஸாவே கொடுத்துருவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி வெதர் யூ ஹாவ் பெய்டு, ஓகேவா, டு யாருக்கும் நீங்க வந்து 100 ரூபாய் பே பண்ணணும், 100 ரூபாய் இல்லைங்கிறனால உங்க ஷேர் எடுத்து பே பண்ணிருக்கீங்களா, அந்த மாதிரி நீங்க யாருக்காவது ஷேர் இஷ்யூ பண்ணீங்கன்னா அதை பத்தி டீடைல்ஸ் கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். தட் யூ ஹவ் டு செக். அதுக்கு அடுத்தது, ஒரு கம்பெனி ஒரு லிஸ்டட் கம்பெனியால தான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். அப்படி ஒரு லிஸ்டட் கம்பெனி ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் போகும்போது அவங்க செபியோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்க ஒரு தடவை செக் பண்ணுங்க ஆடிட் பண்ணும் பொழுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கேட்குறாங்கன்னா, செபியோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ், ரெஜிஸ்ட்ரார் ஆர்ஓசின்னு சொல்லுவோம், ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ், செபிக்கு இவங்களுக்குலாம் நிறைய ரிட்டர்ன்ஸை நம்ம ஃபைல் பண்ணோம். இந்த சென்ஸ் என்னன்னா, ஒரு ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் மாதிரியோ இல்ல கம்பெனில இருந்து என்ன பண்ணா, தீஸ் ஆர் தி திங்ஸ் தட் ஹவ் டன் சோ அண்ட் சோ அப்படின்னு எழுதணும். அதுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்மேட்ல எல்லாத்தையும் நம்ம கரெக்டா ஃபைல் பண்ணமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த கம்பெனி இதெல்லாம் கரெக்டா ஃபைல் பண்ணிருக்காங்க, ஆடிட்டர் செக் பண்ண போறாரு. அது என்னென்ன ஃபைல்ஸ் சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ அப்டெயின் அண்ட் வெரிஃபை காப்பீஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஃபைல்டு வித் MCA, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். இல்ல, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு ஒரு கம்பெனி என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. எக்ஸாம்பிள், ஃபார்ம் SH7. அது எதுக்காக நம்ம ஃபைல் பண்ணணும்னா, நோட்டீஸ் டு த ரெஜிஸ்டர். ஆர்ஓசிக்கு நம்ம சொல்ல ட்ரை பண்றோம். என்ன சொல்ல ட்ரை பண்றோம்? இந்த மாதிரி ஷேர் கேபிட்டல்ல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இல்லையா, ஃபார்ம் PAS3 ஒன்று இருக்கு. அது எதுக்காக நம்ம வந்து ஆர்ஓசி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, கம்பெனி மேக்கிங் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் ரிக்வயர்ட் டு ஃபைல் ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட். அப்ப நீங்க புதுசா ஷேர் இஷ்யூ பண்ணிருக்கீங்க, அதுக்கு அலாட்மெண்ட் மணி வந்திருக்கு, அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு, நீங்க அந்த ஷேர்ஸ் அலாட் பண்ண போறீங்க யாருக்கும் அப்படின்னா, அதை நீங்க என்ன பண்ணணும், தெளிவா PAS3 ஃபார்மேட்ல MCAக்கு தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் அந்த காப்பியை அனுப்பணும். அதுக்கப்புறம் there is another form called as form FCGPR. அது எதுக்காக அப்படின்னா, உங்களோட கம்பெனில நீங்க ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும் பொழுது அந்த ஷேர் ஹோல்டர் ஒரு NRI-யாக இருந்தால், இல்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா, இல்ல நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து வெளியில போய் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு NRI உங்களோட ஷேர்ஸை வாங்கியிருந்தா, அந்த டீடைல்ஸை நீங்க தனியா you really have to submit to the Reserve Bank of India. அப்ப இந்த மாதிரி there are certain forms and filings that has to be done by the company to the respected authority, for respective authority. Like சிலது வந்து MOC, there is a Ministry of Corporate Affairs சொல்லணும்.
ஆர் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு, அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சிலதை நம்ம அப்டேட் பண்ணணும், செபிக்கு சிலதை அப்டேட் பண்ணணும். ஸோ இந்தந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்க்கு நீங்க கரெக்டா அப்டேட் பண்றீங்களா அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கு அடுத்தது ஒருவேளை ஷேர் கேபிட்டல்ல நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா வெரிஃபை வெதர் த கம்பெனி ஹாஸ் அக்யூரேட்லி கால்குலேட்டட் த ரிக்வயர்ட் ஃபீ அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி. ஒவ்வொரு வாட்டி நீங்க புதுசா ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணும்போது கம்பெனி ஹாஸ் டு பே அ பர்டிகுலர் பிரிஸ்கிரைப்டு ஃபீ அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி டு த எம்சிஏ. அதை அவங்க கரெக்டா பே பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இது ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இது ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கோட்டீஸ்வரி மட்டும் அண்டர் ரைட்டிங் கமிஷன் என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்காக நான் ஒரு தடவை சொல்றேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க, தெரியாதவங்க மட்டும் இதை கவனிச்சுக்கோங்க. அண்டர் ரைட்டிங் கமிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, there is a rule that நீங்க வந்து ஷேர் இஷ்யூ பண்ணும்போது 100 கோடி கேட்டு ஷேர் இஷ்யூ பண்றீங்க அப்படின்னு சொன்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 95% மினிமம் சப்ஸ்கிரைப் ஆகணும் அப்படின்னு சொல்லி லா சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். 90 95% ஏதோ ஒரு பர்சன்ட் சொல்லும் லா. அத்தனை பர்சன்ட் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணணும். 100 ரூபாய் நம்ம கேட்கிறோம்னா அட்லீஸ்ட் 95 ரூபாயாவது கலெக்ட் ஆகணும். அப்பதான் அவ்வளவு பேரை நம்மள மினிமம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் நம்மளால அந்த 95 ரூபாயை எடுத்துக்க முடியும். சப்போஸ் 92 ரூபாய் தான் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, மிச்சம் 3 ரூபாய் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆனா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 95 வச்சிருக்காங்கன்னு வைங்க. அப்ப இந்த 92 ரூபாயை நீங்க திருப்பி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். வேற வழி இல்ல. பிகாஸ் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 95% நீங்க டச் பண்ணலன்னா 90% டச் பண்ணலாம். இல்ல அந்தந்த ஊர்ல என்னென்ன லா சொல்லுதோ அந்த லா தான். ஓகேவா? சோ இப்போ இந்தியால மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் இமேஜின் 90% வச்சிருக்காங்கன்னா இந்த 90% ஆஃப் த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் மக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணா மொத்த பணத்தை நீங்க மக்களுக்கு திருப்பி கொடுத்தணும். இது எவ்வளவு பெரிய உழைப்பு வேஸ்ட் ஆயிடும் தெரியுமா? நீங்க கஷ்டப்பட்டு ப்ராஸ்பெக்டஸை ரெடி பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணி அதுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணி அவ்வளோ வேலை பண்ணி இஷ்யூ பண்ணிருப்பீங்க. 95 வந்தா நீங்க அந்த 95 ருபீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். 92 வந்தா கூட அவ்வளவுதான், நீங்க எல்லாம் மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கணும். அதனால இந்த ரிஸ்க் வந்து ஷோல்டர் பண்ணிக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேங்க் மாதிரி நல்ல நிறைய பணம் படைச்ச ஒரு ஆளால தான் முடியும். இப்ப பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் என்ன பண்ணுவாங்க, பேங்க் வில் டூ திஸ். பேங்க் ஹேஸ் அ லாட் ஆஃப் மணி அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே சப்போஸ் உங்களோட டோட்டல் கலெக்ஷன் 92 தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 100 ருபீஸ் கேட்டிருக்கீங்க, 92 தான் வருது அப்படின்னா, இல்ல 100 ருபீஸ் கேட்டிருக்கீங்க, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 95 அசியூம் பண்ணிக்கலாம், இல்ல 19 ஏதோ ஒன்று 19 அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல இப்ப என்ன ஆகும், 19 அசியூம் பண்ணோம்னா கரெக்டா 88 ரூபாய் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஒரு 2 ரூபாய் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றது, இப்ப மொத்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். நீங்க கேட்கலாம், மேம் 2 ரூபாய் தானே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யார்கிட்டயும் சொல்லி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க, ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு. நீங்க சொல்ற மாதிரி ஈஸியா அது 2 ரூபாவா இருக்காது. நீங்க இஷ்யூ பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7,000 லைக் 2000 crore அதானி வந்து இஷ்யூ ஷேர் கேபிட்டல் 2000 crore அப்படின்னும் போது இல்ல 1000 crore அப்படின்னும் போது அதுல 90% உங்களுக்கு என்ன வரும், 900 crores வரும். 1000 crore 90%. அப்ப அது என்ன வரும், 900 crores வரும். 900 crores சப்ஸ்கிரைப் ஆயிருக்கணும், ஆனா 800 crores தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஒரு 10% கம்மியாகுது. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இதுனா 10 ரூபாய் கேட்டு கொடுக்க சொல்றதுக்கு 100 கோடி ரூபாய் பத்தல. இப்ப இந்த 100 crore rupeesக்கு எனக்கு வந்து மிஸ்ஸிங்கா இருக்குன்னா நான் என்ன பண்றது, அப்ப நான் மொத்தம் 800 கோடியும் திருப்பி கொடுக்கணும். அது தேவையில்லாத வேலை. தனியா ஒரு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல மொத்தம் 800 கோடி வாங்கி திருப்பி அந்த 800 கோடி மக்கள் கொடுத்து தேவையில்லாத வேலை. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கோட ஒரு டைப் வச்சுப்பாங்க. நான் வந்து 1000 கோடி கேட்கிறேன், 900 crores வந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் 900 crores வரல, அதை விட கம்மியா வருது அப்படின்னு சொன்னால் நீ வந்து பேலன்ஸ் இருக்குது நீ வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 850 crores சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 50 கோடி சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா அந்த 50 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸ் யாரு காசு கொடுத்து வாங்கணும், பேங்க் காசு கொடுத்து வாங்கிக்கணும். இதுக்கு நம்ம பேங்க்குக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த ரிஸ்க் பேங்க் எடுக்கிறதுக்கு பேங்க்குக்கு நம்ம ஒரு பணம் கொடுப்போம். அதுக்கு பேர் அண்டர் ரைட்டிங் கமிஷன் அப்படின்னு பேர். ஸோ இதுல வந்து நீங்க கேட்கலாமா, இதுல பேங்க்குக்கு என்ன மேம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க்குக்கு இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ப்ராஃபிட்டும் வரும், லாஸ் ரொம்ப கம்மியா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு 50 கோடிக்கு அவங்க வந்து பணம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஷேர் கிடைச்சிருது, பிரச்சனை இல்லை. அது இல்லாம அவங்களுக்கு அண்டர் ரைட்டிங் கமிஷனும் கிடைக்குது. ஸோ பிஃபோர் அக்செப்டிங் அண்டர் ரைட்டிங் அக்ரிமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க பார்ப்பாங்க. ஜென்ரலாக அதானி இஷ்யூ பண்றாருன்னா கண்டிப்பா அதானியை நம்பி 1000 crore 2000 கோடிக்கு சப்ஸ்கிரைப் ஆகும், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆகும். அதனால நம்ம நம்பி அண்டர் ரைட்டிங்ல இறங்கலாம்னு சொல்லிட்டு அண்டர் ரைட்டிங்ல இறங்குவாங்க. அந்த மாதிரி ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கிற டைம்ல அண்டர் ரைட்டிங் கமிஷன் ரொம்ப கம்மியா தான் வாங்கும் பேங்க்.
இதுவே ஒரு சில இப்ப பதாஞ்சலி மாதிரி ஒரு கம்பெனி ஏகப்பட்ட பிளாக் மார்க்ஸோட இருக்கு, அது ஒரு ஷேர் கேபிட்டலுக்கு இஷ்யூ பண்ண போகுதுன்னா அந்த டைம்ல ஐயோ ரொம்ப ரிஸ்கியா இருக்கே நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு பேங்க் யோசிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் ரைட்டிங் கமிஷன் அதிகமா கலெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஸோ அண்டர் ரைட்டிங் கமிஷன் இஸ் பியூரஸ்ட் இன்கம் ஃபார் பேங்க். மற்றபடி அவங்க பேலன்ஸ் என்ன ஷார்ட் ஃபால் ஆகுதோ அதை அவங்களே கொடுத்து வாங்கிப்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் we are going to move to the next one. Shares issued at premium. So first of all, shares பிரீமியம்க்கு இஷ்யூ பண்ணலாமா? Why not? கண்டிப்பா இஷ்யூ பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. டிஸ்கவுண்ட்டுக்கு தான் இஷ்யூ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன் பிரீமியம்க்கு இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, உங்களோட ஷேர் பிரைஸ் வந்து 100 ரூபாய், ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு மேல நீங்க 101 ரூபாய்க்கு வித்தா கூட அது ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பிரீமியம் தான். ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய், மார்க்கெட் பிரைஸ் வந்து ஷேர் வந்து செபில, தட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல என்ன 100 ரூபாய் 100 ரூபாய் விக்குது. 100 ரூபாய் ஷேர்லாம், 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஷேர்லாம் 1000 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஷேர்லாம் 5000 6000 விக்குது. 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஷேர்லாம் 2000 ரூபாய் விக்குது. ஏன் விக்குது? பிகாஸ் மார்க்கெட் வேல்யூங்கிறது வேற, மார்க்கெட்டோட பர்செப்ஷனுங்கிறது வேற, ஃபேஸ் வேல்யூங்கிறது வேற. அதனால மேக் ஷுர் தட் இன்னொரு ரீசனும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூவை விட மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அதை நான் ரீசனை ரொம்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இனிஷியலா ஒரு 100 பேர்கிட்ட நீங்க காசு வாங்கியிருக்கீங்க, ஆளுக்கு 1 ரூபாய் வாங்கியிருக்கீங்க, இதான் உங்க ஷேர் கேபிட்டல். இதை வச்சு நீங்க 100 பொம்மை வாங்கியிருக்கீங்க, அவ்வளவுதான். அது வந்து டால்ஸ் 100 வாங்கியிருக்கீங்க. இதை நீங்க வந்து ஸ்டாக்னு சொல்லிக்கோங்க, பர்ச்சேஸ் சொல்லிக்கோங்க, ஏதோன்னு சொல்லிக்கோங்க. 100 பொம்மையும் வித்துட்டீங்க. 100 பொம்மை எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கீங்க அப்படின்னா, கேஷுக்கு தான் வித்திருக்கீங்க. எவ்வளவுக்கு? 200 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. 200 ரூபாய் வந்துருச்சு. இந்த 200 ரூபாய் கேஷா உங்ககிட்ட வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது உங்களோட டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபிகர் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டா 100 ரூபாய். இப்ப நீங்க சொல்லுங்க, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் வந்து ஒரு ஷேர் 1 ரூபாய் தான். ஆனா இன்னைக்கு ஒரு ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 ரூபான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய மொத்த பணமும் மொத்த ப்ராஃபிட் பிளஸ் ஷேர் கேபிட்டல் இது எல்லாமே அவங்களோட தானே. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளஸ்டா சொல்றதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன். யூஸ்வலா பேலன்ஸ் ஷீட் இப்படி இருக்காது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். நான் ஏன் இவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்கேன்னா கான்செப்ட் புரியறதுக்காக. அப்ப ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு வந்து டாலர் வாங்குறீங்க, வாங்கிட்டு வந்து கடைக்கு போறீங்க, விற்கிறீங்க. ஓகேவா? அப்ப விற்கும் போது கேஷ்க்கு வித்துட்டுறீங்க, 200 ரூபாய் வந்தது. மேம் இதுக்கு வேற எந்த எக்ஸ்பென்சஸும் இல்லையா? இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இல்லை இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு டோட்டல் கலெக்ஷன் 300 ரூபாய் வருது. அதுல வந்து நீங்க எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணிருக்கீங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் கேன்சல் பண்றீங்க. பேலன்ஸ் கேஷ் ஒரு 200 ரூபாய் இருக்கு. இந்த 200 ரூபாய் தான் இங்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு. ஓகேவா? அந்த 100 நீங்க கட் ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்ப ப்ராஃபிட் எவ்வளவு? 100 ரூபாய். முடிஞ்சிச்சா? இந்த 100 ரூபாய் ப்ராஃபிட் யாருக்கு சேர வேண்டியது? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சேர வேண்டியது. மொத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர்? 100 பேர். ஒரு ஷேர் எவ்வளவு? 1 ரூபாய். இன்னைக்கு ஒரு ஷேரோட மதிப்பு என்ன? 2 ரூபாய். அப்போ ஒரு ஷேரோட மதிப்பு மார்க்கெட் வேல்யூலயே 2 ரூபான்னு இருக்கு. பிகாஸ் ப்ராஃபிட் பிலாங்ஸ் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். அதனால எப்போதுமே ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் தான் மார்க்கெட் பிரைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நான் ஷேரை இன்வெஸ்ட் பண்ணது 10 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு அந்த 10 வருஷத்துல கம்பெனி ஏர்ன் பண்ணி வச்சுக்கோ, அத்தனை ப்ராஃபிட் எங்களுக்கு தான், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான். அப்படின்னும் போது எப்படி ஃபேஸ் வேல்யூவும் மார்க்கெட் பிரைஸும் ஒன்னா இருக்கும்? இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? பல கம்பெனிஸ் இருக்காங்க, அவ்வளோ கம்பெனிஸுமே தேர் இஷ்யூவிங் ஷேர்ஸ் அண்ட் அவங்க தேர் டூயிங் பிசினஸ். ப்ராஃபிட் நிறைய வந்துட்டே தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ப்ராஃபிட்ஸ் ஒரு மார்ஜின்ல பண்ணிட்டே இருப்பாங்க. நல்ல பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனி, நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு மக்கள் நம்பக்கூடிய எந்த கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை மார்க்கெட் பிரைஸை விட அதிகமான வேல்யூ கொடுத்து வாங்குறது கூட மக்கள் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் தே பிலீவ் தட் இன் ஃபியூச்சர் த பிரைஸ் இஸ் ஸ்டில் கோயிங் டு கோ அப் பிகாஸ் ஆஃப் த சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி. இதுதான் ஆக்சுவலி மேட்டரே இந்த இடத்துல. ஓகேவா? அதனால ஷேர்ஸை யூ கேன் இஷ்யூ அட் பிரீமியம். ஃபேஸ் வேல்யூவை விட அதிகமான பிரைஸுக்கு நீங்க இஷ்யூ பண்ணலாம். இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். பட் செக்ஷன் 52 வந்து டீல்ஸ் வித் பிரீமியம் கலெக்ஷன். அதுபடி இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கோங்க. செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல வாங்கினது தனியா ஒரு அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்களா, அதை பத்திரமா வச்சிருக்கீங்களா? ஓகேவா? ஃபேஸ் வேல்யூ விட எக்ஸ்ட்ராவா என்ன கலெக்ட் பண்ணீங்களா, அதான் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் there is no restrictions or conditions prescribed in the act for issue. சரி, நீங்க வந்து ஒரு ஷேர்ஸ் பிரீமியம்ல இஷ்யூ பண்ண கூடாதுன்னு யாரும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லல, பண்ணலாம். ஆனா அப்படி நீங்க பிரீமியமா கலெக்ட் பண்ண பணம் இருக்குல்ல, அதை உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. அதுக்கு there are certain restrictions. The provisions of this act relating to reduction of share capital of the company shall apply as if the securities premium account were paid up share capital of the company. அதாவது நீங்க என்னதான் நீங்க வந்து பிரீமியம்னு நீங்க சொல்லி வாங்கினாலும் அந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியமா நீங்க வாங்கியிருக்கிற பணமுமே கூட என்னவா கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னா, ஒரு ஷேர் கேபிட்டலை நீங்க எப்படி கன்சிடர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவோம் நாங்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட்டையும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து உங்க இஷ்டத்துக்குலாம் ஷேர் கேபிட்டலை வந்து ரெடியூஸ் பண்ணிட முடியாதோ அதே மாதிரி உங்க இஷ்டத்துக்குலாம் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வந்து நீங்க புக்ல இருந்து ரெடியூஸ் பண்ண முடியாது.
இஃப் யூ ரியலி வாண்ட் டு யூஸ் த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை யூஸ் பண்ணணும்னா இட் ரிக்வயர்ஸ் a lot of restrictions அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, நான் எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பர்பஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மொத்தம் 5 பர்பஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பர்பஸையும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒன்னொன்னா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கப்புறமா நீங்க காமனா பாத்தீங்கன்னா இந்த 5 பர்பஸுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்பஸா இருக்கும். சாதாரணமா பிசினஸ் பண்றவங்க ரொட்டீன் பர்பஸஸா இருக்காது. அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நீங்க எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நம்பர் 1, towards the issue of bonus share. bonus share என்னன்னா, போனஸ் ஷேர் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா, இல்ல நான் ஒரு தடவை சொல்லணுமா? Do you want me to tell or you know? You guys, are you there? Do you know what is a bonus share? Yes. Yes, super. So bonus share. So simply bonus share is nothing but already shareholders நிறைய பேர் இருக்காங்க. Okay, shareholders are there, plenty of shareholders are there. உங்களுக்கும் நிறைய ப்ராஃபிட் இருக்கு. So நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவசியமே இல்லை. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? இந்த இடத்துல இந்த ப்ராஃபிட் 100 rupees இருக்கு. இந்த ப்ராஃபிட் 100 you don't want to give it out as a dividend because அது உங்களுக்கு திரும்பவும் பிசினஸ்ல தேவைப்படுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சொல்லிடுவீங்க, படி என்கிட்ட ப்ராஃபிட் 100 rupees இருக்கு, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த ப்ராஃபிட்டை நான் அப்படியே சும்மா நானே வச்சுக்காம இந்த ப்ராஃபிட்டை நான் என்ன மாத்திட போறேன், இது அப்படியே நான் ஷேர் கேபிட்டல் மாத்திட போறேன். ஆனா இதுக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற அதே 100 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒவ்வொருத்தரும் யார் ₹1 கொடுத்து வாங்கிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நான் இன்னொரு ஷேர் உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா ₹100 நான் சம்பாதிச்சது எல்லாமே உங்களால. அதனால இந்த ₹100 இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன். அப்படின்னும் போது இதுவும் ஷேர் கேபிட்டலா மாறிடுது. பட் இந்த ஷேர் கேபிட்டல் இஷ்யூ வந்து 100 rupees உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கல, உங்களோட ப்ராஃபிட் அப்படியே நீங்க ஷேர்ஸா மாத்திக்கிட்டீங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ். இந்த ₹100 நீங்களே உங்களோட ப்ராஃபிட்டை அப்படியே ஷேர்ஸா மாத்துறீங்களா, இதுக்கு பேரு இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர். போனஸ் ஷேர் will be issued to the ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்க போனஸ் ஷேரை இஷ்யூ பண்ணுவீங்க. இதை நான் ஏன் வந்து இந்த ஃபார்மேட்ல சொல்லி கொடுக்குறேன்னா, பிகாஸ் எவ்ரிதிங் நீங்க படிக்கும் போது உங்களோட இந்த பேலன்ஸ் ஷீட்டை விஷுவலைஸ் பண்ணி நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். சோ இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ன்றது வந்து ஆல்ரெடி ஷேர்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க அடிஷனலா ஒரு ஷேர் கொடுக்குறீங்க. பட் அதுக்கான பணம் வாங்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கான பணம் உங்ககிட்டயே இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை சம்பாதிச்சதுக்கு காரணமே அவங்களோட இனிஷியல் பேமெண்ட். அந்த ₹100 இனிஷியல் பேமெண்ட்னால நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த நீங்க சொல்லாம மொத்த ₹100 கொடுங்க அப்படிலாம் இல்ல. ப்ராஃபிட் ₹100 இருக்குன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட்னு சொல்லிக்கலாம், நீங்க ப்ராபபிலி அதுல ஒரு ₹10 கூட எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், போனஸ் ஷேர்னு கொடுக்கலாம். போனஸ் இஷ்யூ பண்ணிக்கலாம் நீங்க ஷேர் கேபிட்டல். பேலன்ஸ் நீங்க ப்ராஃபிட் 19 ஆயிடும், நீங்க ஷேர் கேபிட்டல் 110 ஆயிடும் டோட்டலா. அதுல 10 வந்து போனஸ் ஷேர், மிச்சது வந்து நார்மலா நீங்க இஷ்யூ பண்ண ஷேர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, கேன் யூ ஆஸ்க் பிஜி டு மியூட் த மைக்? இட்ஸ் annoying. Who is பிஜி? மியூட். பிஜி மியூட். Who is that? Wait a second, I'll just mute him. Where is the Biji? Mute பண்ணியாச்சா, பாத்துட்டீங்களா? Is it still disturbing? Okay. Now it's fine. Okay, super. Where is the sharing option? Okay. So now you know what is bonus share. இப்ப apply. So first என்ன சொல்றாங்க, உங்களோட செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்? You can use it for bonus because imagine who can give bonus share. ஷேர் வேணும்னாலே பணம் கொடுத்தாதான் ஷேர் கொடுப்பாங்க, அப்படிதான் நார்மலா இருப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்க, என்கிட்ட ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்கு, நான் அதுல கொஞ்சம் ப்ராஃபிட்டை உங்களுக்கு வந்து என்ன சொல்ற போனஸா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி வேலையை பார்க்கணும்னா நீங்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, writing of the preliminary expenses of the company. என்ன எக்ஸ்பென்சஸ்? I'm not talking about today's EB expense or today's factory rent. அதை பத்தி நான் பேசல. இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி பண்றதுக்கு முன்னாடி நான் சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பேன்.
அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் சிலதை நான் ரைட் ஆஃப் பண்ணணும்னா அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஃபார் த ரொட்டீன் எக்ஸ்பென்சஸ், ஃபார் தட் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி. தட் இஸ் இதுதான் preliminary expenses. Number 3, in writing off the expenses of or the commission paid or discount allowed on issue of debentures of the company. Okay va? In writing off of the expenses of or the commission paid or discount allowed on the issue of shares or debentures of the company. அதாவது நீங்க debentures இஷ்யூ பண்ணும்பொழுது டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஷேரை டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாலோ அந்த டிஸ்கவுண்ட்டை நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்றதுக்கு நீங்க இந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், மேம் அதுதான் ஷேரை வந்து நீங்க டிஸ்கவுண்ட் இஷ்யூவே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்புறம் எப்படி நம்ம ஷேரை டிஸ்கவுண்ட் இருக்குன்னு கேட்டா 99% இஷ்யூ பண்ணக்கூடாது. பட் தெர் இஸ் அ கிளாஸ் வேர் ஒரு சில ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வேற வழியே இல்லைங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க வந்து ஷேரை டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணலாம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் படி நீங்க ஒரு வேலை ஷேர்ஸ் டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணிருந்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்ங்கிறது உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு லைபிலிட்டி சைட்ல என்ன சொல்றது ஒரு லாஸ் மாதிரி இருந்துட்டே இருக்கும். அதை நீங்க ரைட் ஆஃப் பண்றதுக்கு உங்களோட செக்யூரிட்டி பிரீமியம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டிபென்ச்சர் இஷ்யூ நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த டிபென்ச்சர் இஷ்யூ பண்றதுக்கு சில கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் ரைட் ஆஃப் பண்றதுக்கோ இல்ல அண்டர் ரைட்டிங் கமிஷன் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அந்த கமிஷனை ரைட் ஆஃப் பண்றதுக்கோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So this is all about discount on issue of shares and debentures. அதுக்கு நீங்க ரைட் ஆஃப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4 என்ன அப்படின்னா, in providing for the premium payable on redemption of redeemable preference shares or debentures. preference shares and debentures என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன், அதனால நான் சொல்றேன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருந்தாலும் சரி டிபென்ச்சர் இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு. டிபென்ச்சரா இருந்தால் 5 வருஷம் 10 வருஷம் மேக்ஸிமம், அவ்வளவுதான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருந்தாலும் அந்த மாதிரி தான். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருந்தாலும் டிபென்ச்சரா இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கம்பெனி வந்து வாங்கின பணத்தை ரிட்டர்ன் கொடுத்து தான் ஆகணும். அப்போ சம்டைம்ஸ் வந்து கம்பெனி என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இல்ல டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்ட நீங்க எனக்காக வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வாங்கிக்கோங்க, நீங்க எனக்காக டிபென்ச்சர்ஸை வாங்கிக்கோங்க, நீங்க என்னோட டிபென்ச்சர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஷேரை வாங்கிட்டீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு ரிடீம் பண்ணுவேன். ரிடீம் பண்ணும்போது நான் உங்களுக்கு அடிஷ்னலா பணம் கொடுத்து ரிடீம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அக்செப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க 100 ரூபாய் கொடுங்க, திருப்பி கொடுக்கும்போது நான் 120 ரூபாய் கொடுக்குறேன், நான் அப்ப அப்பேற்பட்ட கம்பெனி ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ரிடெம்ஷன் அப்போ 100 ரூபாய் வாங்கின இடத்துல நம்ம வந்து 130 ரூபாய் கொடுக்குறோம்னா அந்த எக்ஸ்ட்ரா 30 ரூபான்றது என்னத்தை காமிக்குது அப்படின்னு கேட்டா நம்மளோட எக்ஸ்ட்ராடனரி பவரை காமிக்குது. பிகாஸ் வி ஹவ் அக்ரீட் டு பே அடிஷ்னலி எக்ஸ்ட்ராவா நம்ம பே பண்ண அக்செப்ட் பண்ணிருக்கோம். அந்த அடிஷ்னல் பேமெண்ட்டை நீங்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல இருந்து எடுத்து பண்ணலாம். ஸோ வாட் இஸ் பாயிண்ட் நம்பர் 4 அப்படின்னா, போனஸ் கூட இல்லை, ஹவு டு யூ கால் திஸ்? இது வந்து என்னன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரீமியம் பெய்ட் ஆன் ரிடெம்ஷன். ரிடெம்ஷன் சொல்லி இது எக்ஸ்ட்ராடினரி செலவு. அண்ட் நம்பர் 5, ஒருவேளை உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, ஓகேவா, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேர் கேபிட்டல் யாராவது 100 பேர் உங்களுக்கு ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட் உங்களுக்கு 100 ரூபாய் வந்திருக்கும், ஓகேவா. இந்த சைட்ல என்ன இருக்கும், இந்த சைட்ல இருக்கு, அதுக்காக உங்ககிட்ட கேஷும் 200 ரூபாய் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அந்த ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் கொடுத்துறீங்க, ஒரு 20 ரூபாய் டிவிடெண்ட் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டீங்க. அப்ப ப்ராஃபிட் மிச்சம் 80 ரூபாய் இருக்கும். இங்க கேஷ் வந்து எவ்வளவு இருக்கும்? You will be having a cash of 180 rupees இந்த கேஷ் இருக்கும், ஏன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்டனால. மிச்சம் இருக்கிற 80 ரூபாய் ப்ரொமோட்டருக்கு தான். இப்போ ப்ரொமோட்டர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஏன் இந்த 80 ரூபாயை கையிலேயே வச்சுக்கிட்டு இன்னமும் இட் பிலாங்ஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லணும், நம்ம ஏன் ஷேர் ஹோல்டர்ஸே கொஞ்சம் கம்மி பண்ணி விடக்கூடாது? அதனால இந்த கம்பெனி என்ன பண்ணோம்னா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ஃப்ளோர்ல எவ்வளவு ஷேர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும் அந்த ஷேர்ஸை பைபேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது இவங்க எந்த ஷேரை இன்னொருத்தருக்கு வித்தாங்களோ அந்த ஷேரை இவங்களே வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். அதை வாங்குறதுக்கு இந்த 80 ரூபாயில இருந்து ஒரு 50 ரூபாய் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப ஷேர் கேபிட்டல் என்ன ஆயிடும்? 50 ரூபாய் ஆயிடும். ஏன்னா 100 ரூபாய் வெளில, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு 100 ரூபாய்க்கு வெளில ஷேர்ஸ் இருக்கு. இப்போ அதுல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 40 ரூபாய்க்கு நான் ஷேர்ஸை பைபேக் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப இங்க ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? 40 ஆயிடும். ஒரு 40 ரூபாய் எடுத்து நீங்க பைபேக் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க ஷேர் கேபிட்டல் என்ன ஆயிடும்? 60 குறைஞ்சிரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஷேர்ஸ் ஆர் அதர் செக்யூரிட்டிஸ் அண்டர் த செக்ஷன் 68 பைபேக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மிதமிஞ்சிய ப்ராஃபிட் உங்ககிட்ட இருக்கிறதுனால யூ வுட் லைக் டு பை யுவர் ஓன் ஷேர்ஸ் பேக் அப்படின்னா அந்த பர்பஸ்க்காக நீங்க என்ன பண்ணலாம்னா
நீங்க ப்ராஃபிட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ப்ராஃபிட்டை தாண்டி உங்ககிட்ட செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல ஒரு பணம் இருக்குன்னா அந்த பணத்தை யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், பைபேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் பைபேக். இந்த 4 பாயிண்ட்டையும் அழகா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு லாலையும் இது யூஸ் ஆகும், செமையா யூஸ் ஆகும். ஓகேவா? Do you understand? Next one. Prescribed classes of companies are permitted to apply the securities premium account. ஓகேவா? என்னென்ன சில எல்லா கம்பெனிஸ்க்கும் இந்த 5 பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பிரிஸ்கிரைப் கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ் யாரெல்லாம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டை இப்போ சொல்ல போற 3 பாயிண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன் பேயிங் அப் அன்இஷ்யூட் எக்விட்டி ஷேர்ஸ் of the company to be issued to members of the company as fully paid bonus share. As usual, bonus share க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Number 2 என்னன்னா writing of the expenses or commission by discount allowed on equity shares of the company. என்னது? In writing of the expenses of or the commission paid or discount allowed on any issue of equity shares. See இங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா உங்களுக்கு discount allowed on any issue of shares or debentures ரெண்டுமே சொல்லிருந்தாங்க. ஆனா ஒரு சில கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு டிபென்ச்சர் இஷ்யூ மேல தரமாட்டாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் தருவாங்க. அந்த பிரிஸ்கிரைப்ட் கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஆக்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் போனஸ் ஷேர். நம்பர் 2 இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல ஏதாவது கமிஷன் பெய்ட் ஆர் லைக் வாட் ரைட்டிங் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தட் யூ இன்கர் டு இஷ்யூ த ஷேர் கேபிட்டல் அது இருந்தாலும் இல்ல பைபேக், இந்த 3 பர்பஸ்க்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. பர்பஸ்க்கு மட்டும் தான் அலர்ட் ஃபார் ஸ்பெசிபிக் கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஜென்ரலா இந்த 5 பர்பஸ்க்கு உண்டு. பட் சில கம்பெனிஸ்க்கு எல்லா பர்பஸ்க்கும் தர மாட்டாங்க, ஒரு 3 பர்பஸ்க்கு மட்டும் தான் தருவாங்க. அது என்னன்னா பைபேக், ஓகேவா, பைபேக், அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு மட்டும், ஈக்விட்டி ஷேர்ஸோட ரைட்டிங் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு கமிஷன் பெய்டு, ஓகேவா, ஆர் டிஸ்கவுண்ட் அலௌட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு மட்டும். நம்பர் 1 வந்து போனஸ் இந்த இடத்துல போனஸா கலெக்ட் ஆயிருக்கும் இல்லையா, போனஸ் இஷ்யூ. ஓகே, போனஸ் பைபேக் எக்விட்டி மட்டும் சில பேருக்கு மட்டும் தருவாங்க. மற்றபடி ஜென்ரலா 5 உண்டு. பட் சில பேருக்கு ரெஸ்ட்ரிக்டடா இது 3 மட்டும் தான் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டர் நீட்ஸ் டு வெரிஃபை. என்னென்ன வெரிஃபை பண்ணணும்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் ஆயிருக்கா, அதை நம்ம தனியா ஒரு அக்கௌண்ட்ல பத்திரமா வச்சிருக்கோமா, அந்த பணத்தை மேல் குறிப்பிட்டுள்ள 5 பர்பஸ்க்கு அந்த 3 பர்பஸ்க்கோ மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கு அடுத்தது ஜென்ரலாவே ஷேர்ஸை டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சில சிச்சுவேஷன்ல மட்டும் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த ஒரு சில சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் செக்ஷன் 53. செக்ஷன் 53 generally says that a company shall not issue shares at a discount. டிஸ்கவுண்ட் நீங்க இஷ்யூ பண்ணக்கூடாது except in the case of an issue of sweat equity shares given under section 54 of the Companies Act 2013. sweat equity ஷேர்னா என்னன்னா, நமக்காக ஒரு 10-15 வருஷமா நம்ம கம்பெனிலே இருந்து மாடா உழைச்சு தேஞ்சு போன எம்ப்ளாயிஸ் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 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 how do you call ஒரு செய் நன்றி மாதிரி தான். அதாவது அவங்க நமக்காக இவ்வளவு 10-15 வருஷமா அவங்களோட லைஃபே நமக்காக அர்ப்பணிச்சு நமக்காக அவ்வளவு உழைச்சிருக்காங்க. இந்த உழைப்புக்கு நம்மளால ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஷேர்ஸை நம்ம வெளியில மார்க்கெட் ரேட் 150 ரூபாய்க்கு போகுது, 100 ரூபாய் ஷேர் 150 ரூபாய் மார்க்கெட்ல போகுது. ஆனா என்னோட எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு நான் அந்த 130 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க. இது அவங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க. அப்ப அந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 130 ரூபாய் கொடுத்து ஷேரை வாங்கிக்குவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 150 ரூபாயை டிரான்ஸ்பர் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு 130 ரூபாய் வந்து உங்க எம்ப்ளாயிஸ் கொடுத்துருவாங்க. மிச்சம் 20 ரூபாயை நீங்க என்ன பண்ணலாம்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் வந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு பிரீமியம் அக்கௌண்ட் இல்ல பிரீமியம் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க வேண்டாம். நார்மலா யூ கேன் இஷ்யூ, டிஸ்கவுண்ட்டுக்கு யூ கேன் இஷ்யூ. ஓகேவா? பிரீமியம் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கணும்னு இல்லை, நார்மலாவே நீங்க எடுத்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணலாம், டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணலாம். ஓகேவா? பிரீமியம்ல இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ கவர்ட்ல, இந்த இடத்துல கவர் ஆயிருக்கும் பாருங்க. I'll show you. Discount allowed on issue of shares. அது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ல டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த 130 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 20 ரூபாவை நீங்க டெஃபினட்டா செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல இருந்து எடுத்து கொடுக்கலாம், நார்மல் ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எனி ஷேர் இஷ்யூட் பை கம்பெனி அட் டிஸ்கவுண்டட் பிரைஸ் ஷல் பி வாய்ட். இதை தவிர மற்ற எந்த பர்பஸ்க்காக நீங்க ஷேர்ஸை டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணாலும் அது வாய்ட், அது செல்லாது.
ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை நீங்க இஷ்யூ பண்ணலாம். வேற ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த சிச்சுவேஷன் நீங்க இஷ்யூ பண்ணலாம். அது எந்த சிச்சுவேஷன் அப்படின்னா, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, அதுதான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். நிறைய லா எல்லாம் படிக்கும் போது லா ஃபேக்கல்டி எல்லாம் சும்மாவே விடாதீங்க, நோண்டி எல்லா கொஸ்டினையும் கேட்டு தீர்க்கமா படிச்சுக்கோங்க. பிகாஸ் இது எல்லாமே லா ஃபேக்கல்டி நடத்த வேண்டியது. ஆக்சுவலா நான் நினைப்பேன் 5th சாப்டர் மட்டும் ஏதாவது லா ஃபேக்கல்டி பிடிச்சி நடத்த சொல்லிடணும் அப்படின்னு. ஏன்னா இதுல ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் வரும். ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு பக்காவா தெரிஞ்சதுன்னா இந்த சாப்டர் நான் நடத்தணும்னே அவசியமே இல்லை, நீங்களே ஈஸியா படிச்சிடலாம். பட் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ்லயும் பேசிக் கான்செப்ட்ஸ்ல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம நான் லாவையும் உட்காந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுது. தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஈசாப்ன்றதும் ஸ்வெட் ஈக்விட்டியும் ஒண்ணுதான். எம்ப்ளாயிக்கு நீங்க ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீமை ஏன் கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா அவங்க உங்களுக்காக ஸ்வெட்டை கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அது ஈசாப் கொடுக்குறீங்க. ஸோ எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்னாலும் சரி, இல்லை எம்ப்ளாயி ஸ்டாக் பர்ச்சேஸ் ஸ்கீம்னாலும் சரி, எல்லாமே ஸ்வெட் ஈக்விட்டி தான். நெக்ஸ்ட் ஒன், அடுத்து என்ன சொல்றாங்க, சில நேரங்கள்ல நம்ம கம்பெனி லாஸ்ல போயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நம்ம வெளி ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய நிறைய கமிட்மெண்ட்ஸ், டெட் நிறைய இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் நம்ம பணமே கொடுக்க முடியாது. நம்மளே ஐயோ பரிதாபம் மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வெளில ட்ரிபியூனலோ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ, இல்ல வேற ரெகுலேட்டரி அத்தாரிட்டி உள்ள வந்து, என்னப்பா இவன் ஒரே லாஸ்லயே இருக்கானே, இவன் எப்படியாவது காப்பாத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி பஞ்சாயத்து பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஒரு கோடி ரூபாய் நம்ம கட்ட வேண்டிய இடத்துல இருக்கோம், லோன் கட்ட வேண்டிய இடத்துல இருக்கோம்னா நமக்கு அது ஒரு 70 லட்சம் ரூபாய் குறைச்சு தருவாங்க. அப்ப இந்த 1 கோடி ரூபாய் வாங்க வேண்டிய ஒரு டிபென்ச்சர் ஹோல்டர் இருக்காருல்ல, அவர் என்ன கேட்பாரு, நீ வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேரை எனக்கு கொடு, ஆனா 70 ரூபாய்க்கு கொடு, அந்த மாதிரி. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம யாருக்கெல்லாம் கடன் அடைக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கமோ அவங்க எல்லாருக்குமே நம்ம எப்படி கடன் அடைப்போம் அப்படிங்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய் கடன் அடைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு 1 கோடி 30 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் கொடுப்போம். எவ்வளவு அடைக்கணும்னு ட்ரிபியூனல் ஃபைனலைஸ் பண்ணதோ அமௌண்ட், இப்ப 70 லட்சம் ரூபாய் நீ அடைச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 70 லட்சம் ரூபாய் பிளஸ் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 30% 40% நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஷேர்ஸ் கொடுப்போம். இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஷேர்ஸ் இஷ்யூட் டிஸ்கவுண்ட். ஏன்னா நம்ம அவங்களுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கோம், 70 லட்சம் ரூபாய், விச் மீன்ஸ் அவங்களுக்கு நம்ம 70 லட்சம் ரூபாய் தரணும். அப்ப நமக்கு நம்ம அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும், 70 லட்சம் ரூபாய்க்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாலே முடிஞ்சிருவாங்க. பட் நம்ம என்ன பண்றோம்னா 70 lakhsக்கு ஷேர் இஷ்யூ பண்ணாம எக்ஸ்ட்ராவா 20-30 lakhsக்கு இஷ்யூ பண்றோம். ஏன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல நம்மளால அவங்களுக்கு உரிய பணத்தை கொடுக்க முடியல, அவங்களே போனா போது நம்மகிட்ட நம்ம இது போன கம்பெனியோட ஷேர் வாங்குறாங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு we should issue a discount. சோ தட் அவர் என்ன சொல்வார், இன்னைக்கு நான் உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி கம்மியான பணம் வாங்கிட்டு போறேன் அப்படின்னும் போது நாளைக்கு நீ கம்பெனி நல்லபடியா ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல நான் ஏதாவது பெனிஃபிட் ஆகணும்ல. அப்ப ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும்னா இன்னைக்கு நான் ஷேர் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிக்கிற முரட்டு காளைகளுக்காக இந்த கிளாஸ் கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம்னா டெட் ரீஸ்ட்ரக்சரிங் அது மாதிரி ட்ரிபியூனல் ஏதாவது ஒரு ரூல் போட்டிருக்கோம், அதன்படி நம்ம இஷ்யூ பண்ணும்போது நம்ம டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிபியூனல் சொல்ற where any company fails to comply with the provisions of this section, such company and every officer எல்லாருக்கும் பெனல்ட்டி. யாராவது சொல் பேச்சு கேட்கல உங்களுக்கு பெனல்ட்டி, அவ்வளவுதான். மினிமம் வந்து எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டிஸ்கவுண்ட் இஷ்யூவே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணி வச்சிருக்கீங்க, எவ்வளவு ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் இஷ்யூ பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த 3 lakh rupees நீங்க ஃபைனா பே பண்ணணும், ஆர் 5 lakh rupees whichever is less அப்படி சொல்றாங்க. and you have to refund all the money to the people who have subscribed to you with 12% simple interest போட்டு நீங்க என்ன பண்ணணும், பே பேக் பண்ணணும்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் ஷேர் இஷ்யூ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரம்பு மீறி இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும். there is 3 lakhs or 2 lakhs 5 lakhs whichever is less. 3 lakhs லெஸ்ன்றதால 3 lakhs ஃபைனும் கட்டணும். அப்புறம் நீங்க வந்து ஷேர்ஸ் இஷ்யூட் டிஸ்கவுண்ட்னு சொல்லி நீங்க வாங்கி 3 லட்சம் ரூபாய் பணம் கலெக்ட் ஆயிருக்கும்ல, அந்த பணத்தையும் வர வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும். தேவையில்லாத தண்டம், அதனால டோன்ட் டூ இட் அப்படின்றாங்க. இதுல ஆடிட்டர் வேற என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆடிட்டர் ஹேஸ் டு செக் வாட், என்னென்னலாம் செக் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நீங்க மேல படிச்சதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ், இப்போ நீங்க பண்ண போல ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். நம்பர் 1, the movement in share capital during the year and wherever there is any issue. ஷேர் கேபிட்டல்ல போன வருஷத்தோட எண்ட் பேலன்ஸ் ஷீட் இருக்கும், இந்த வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் இருக்கும், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இருந்தா என்னென்ன சேஞ்சஸ், அது எப்படி பாக்குறாங்க, அது நம்பர் 1. நம்பர் 2, he should verify that the company has not issued any of its share at discount. டிஸ்கவுண்ட்ல எந்த ஷேர் இஷ்யூ பண்ணலன்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க by reading the minutes book of board meeting, annual general meeting, shareholders meeting எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சு பாருங்க. You have to make sure that there is no issue of share capital at discount. அதுக்கடுத்து further auditor should also verify that, என்ன வெரிஃபை பண்ணணும், that the company has issued the shares at a discount to its creditors when its debt is converted into shares. நீங்க யாருக்கோ கடன் பட்டிருக்கீங்க, ஓகேவா, அந்த டைம்ல
ஓகேவா? அந்த டைம்ல உங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியல. கடனை திருப்பி கொடுக்க முடியலங்கிறதுனால கடன்காரன் என்ன சொல்றான், நீ அதுக்கு பதிலா ஷேர குடு, ஆனா டிஸ்கவுண்ட்ல குடுங்குறான். அந்த மாரி குடுக்கறதுக்கு ட்ரிபியூனல் அலோவ் பண்ணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அலோவ் பண்ணும்போது, அந்த ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ்க்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் எல்லாம் செஞ்சிருக்காங்களான்னு ஒரு தடவ ஆடிட் ப்ரொசீஜர்ல செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெரிஃபை பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது we are talking about issue of sweat equity shares. What is a sweat equity share அப்படின்னு படிக்கிறோம். According to section 54 of the Companies Act 2013, employees may be compensated in the form of sweat equity share. ஸ்வெட் equity shares அப்படிங்கிறது என்ன? equity shares issued by the company to employees or directors. உங்ககிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கோ, டைரக்டர்ஸ்க்கோ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஒண்ணு அவங்க உழைச்ச உழைப்புக்கு அப்படியே நீங்க ஷேரா கொடுத்துறீங்க. இல்லையா வெளியில 150 ரூபாய் விற்கிற ஷேர் எங்களுக்கு 130 ரூபாய் கொடுக்குறீங்க. எப்படி கொடுத்தாலும் அது ஸ்வெட் equity shares தான். So you're either giving them for discount. அப்படி இல்லையா you're giving them for other than cash. அவங்க உழைச்ச உழைப்புக்கு ஃப்ரீயாவே ஷேர் கொடுக்குறீங்க. அதனாலும் அது ஸ்வெட் equity தான். அது எதுக்காக நீங்க கொடுக்குறீங்க? அவங்க உங்களுக்காக ஏதாவது செஞ்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டெக்னிக்கல் நோ ஹவ், ஃபார் தேர் இன்டெலிஜென்ஸ், ஃபார் தேர் டெக்னிக்கல் சர்வீசஸ், ஃபார் தேர் 10 years ஆஃப் ப்ரொலாங்ட் ரிலேஷன்ஷிப் வித் யூ, ஃபார் வாட் எவர். அந்த இடத்துல ஆடிட்டர் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடிட்டர் நீட்ஸ் டு வெரிஃபை தட் தி ஸ்வெட் equity shares is issued by the company or of a class of shares already issued. அதாவது ஆல்ரெடி பொதுமக்களுக்கு இஷ்யூ பண்ண ஒரு கைண்ட் ஆஃப் எக்விட்டி ஷேர்ஸ் தான் நீங்க மறுபடியும் உங்களோட எம்ப்ளாயிஸ்க்காக இஷ்யூ பண்ண முடியும். அதை தவிர புது கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் நீங்க இஷ்யூ பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் தான் மார்க்கெட் ரேட் என்னன்னு தெரியும், அதோட கம்மியா நீங்க இஷ்யூ பண்ணலாம். புதுசா இஷ்யூ பண்ற ஷேருக்கு அதோட வேல்யூ என்ன, அதோட மார்க்கெட் வேல்யூ என்னவா இருக்கும்ன்றலாம் குளறுபடி இருக்குன்றதுனால ஆல்ரெடி இஷ்யூடு ஷேர் கேபிட்டல் அந்த மாடல்ல அந்த கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ்லயே நீங்க என்ன பண்ணலாம், புதுசா equity ஷேர் கேபிட்டல் கொடுக்கலாம். யாருக்கு? ஸ்வெட் equity ஷேர்ஸா. மேக் ஷூர் தட் இந்த மாதிரி ஸ்வெட் equity வந்து ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களா, ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் உங்க கம்பெனியோட ஜெனரல் மீட்டிங்ல, அது பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. ரெண்டாவது, அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து தெளிவா இந்த ஷேரோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 150, இந்த ஷேரை நாங்க 130 ரூபாய்க்கு ஸ்வெட் equity-யா கொடுக்குறோம், பேலன்ஸ் வந்து 20 ரூபாய் மிச்சம் இருக்கு, இந்த 20 ரூபாய் நாங்க ப்ராஃபிட்ல இருந்து அப்ராப்ரியேட் பண்றோம் அப்படிங்கிற தெளிவான இன்ஃபர்மேஷன். பிளஸ் இந்த ஸ்வெட் equity நாங்க யாருக்கெல்லாம் ஆஃபர் பண்ண போறோம், கிளாஸஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் எம்ப்ளாயிஸ் டு whom such equities will be disclosed, யாருக்கு கொடுக்க போறோம் அதையும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் where the equity shares of the company listed in stock exchange லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் செபிக்கும் ஃபைல் பண்ண வேண்டிய எல்லா ரிட்டர்ன்ஸையும் கரெக்டா ஃபைல் பண்ணிட்டீங்களா அப்படி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்வெட் equity shares are issued in accordance with செபில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதன்படி தான் நீங்க இஷ்யூ பண்ணிருக்கீங்களா அதை செக் பண்ணிக்கோங்க. வேற ஒன்றும் பெருசா இல்லை, அவ்வளவுதான். ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல். அடுத்தது என்னன்னா, கேபிட்டலை எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. கேபிட்டல் எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும்? பாசிட்டிவா நீங்க யோசிச்சு பாருங்க. கேபிட்டல் ரிடக்ஷன், ஷேர் கேபிட்டல் எப்ப ரெடியூஸ் ஆகும்? என்கிட்ட நிறைய பணம் இருக்குப்பா, நான் சர்ப்ளஸா பணம் வச்சு என்ன பண்ண போறேன், நானே பைபேக் ஆஃப் மை ஓன் ஷேர்ஸ் பண்ணேன்னா ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகும். அது ஒரு ரிடக்ஷன். அதை தாண்டி வேற எந்த டைம்ல எல்லாம் ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகும்னா, டூ மச் ஆஃப் லாசஸ், ஏகப்பட்ட லாஸ் நீங்க சேர்த்து வச்சா ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகித்தான் ஆக வேண்டும். அதுதான் ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் பத்தி படிக்கிறோம். What are they saying? As a principle of sound financial management, a company is required to keep its capital intact. Some tactful அவங்க அதை மெயின்டைன் பண்ணணும். At times, however, it may necessary for the company to write back. வேற வழியே இல்லை, அவங்க வந்து ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப லாஸா வந்து தொலையுது, ஒண்ணுமே பண்ண முடியல, ஐயோ நான் பிசினஸ் இழுத்து மூட்டு போடலாமான்னு இருக்கேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அக்கௌண்டிங்ல படிச்சிருக்கீங்களா, ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த கம்பெனி ஆர் இன்டர்னல் ரீஸ்ட்ரக்சர் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் எப்ப பண்ணுவாங்க? டூ மச் ஆஃப் லாசஸ், ஐம் நாட் ஏபிள் டு ரன் த கம்பெனி, நான் எப்படியாவது எனக்கு காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் படிப்பீங்க. அப்படி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்க முதல்ல பண்ற வேலையே என்னன்னா, கேபிட்டலை, ஐயோ ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஒருத்தரும் ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க எல்லாம் தயவு செஞ்சு 100 ரூபாய் கொடுத்ததை மறந்துட்டு 70 ரூபாய் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க கையில கால விழுவீங்க. தட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ரிடக்ஷன் ஷேர் கேபிட்டல். இது நெகட்டிவ் ஃபார்மேட். பாசிட்டிவா நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி ஷேர் கேபிட்டல் குறைக்கலாம். உங்ககிட்ட எக்ஸஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருந்து அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க ஷேரை நீங்களே பைபேக் பண்ணிக்கும் போது ப்ரொமோட்டர்ஸ்க்கு நிறைய வந்துடும் கையில, மத்தவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். திஸ் இஸ் ஆல்சோ ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். அப்போ what are the different situations during which share capital can be reduced in கேட்டா, accumulated business losses, assets of reduced or doubtful value like unsold investments. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க அதாவது லாஸ் வந்துச்சுன்னா there will be reduction in share capital, proving bad or having a paid up capital in excess of the requirements of the company. சர்ப்ளஸா நிறைய பணம் வச்சிருப்பீங்க which cannot be employed gainfully. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 200 கோடி கொடுங்கன்னு வாங்கியிருப்பீங்க, ஆனா அந்த 200 கோடியால ஒரு யூஸ்மே இருக்காது, உங்களால ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாது. சும்மா வச்சுக்கிட்டு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு எங்க போறது, இன்கமே இல்லாம, அதனால சும்மா வச்சுக்கிறது பதிலாக திருப்பி கொடுத்துலான்னு கொடுப்பீங்க, அந்த மாதிரி கொடுப்பீங்க.
இல்லைன்னா நிறைய லாஸா இருக்கிறதுனால திருப்பி கொடுப்பீங்க, இல்லையா நிறைய ப்ராஃபிட் இருந்தாலும் திருப்பி கொடுப்பீங்க. அதனால இந்த மாதிரி நிறைய ப்ராஃபிட் இருந்தாலும் நீங்க திருப்பி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன சுச்சுவேஷனாலும் யூ ஆர் கோயிங் டு ரெடியூஸ் த ஷேர் கேபிட்டல். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கரெக்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Accordingly, the company may find it necessary to reduce the share capital. So the reduction of share capital is dealt in the section 66ல டீல் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க, வெரிஃபை ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி அந்த மீட்டிங்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்களா, கரெக்டா அந்த ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்க போதுங்கிற நோட்டீஸ் எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் பண்றதுக்கான பர்மிஷன் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாமின் தட் there has been no default with repayment of deposits accepted, அதாவது repayment of deposits accepted by the company or payment of interest on such deposits. Reduction of capital shall not be affected, இது affected இல்லை, இது affected, shall not be done if such default exists. சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஐயோ என்கிட்ட ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்குப்பா, இந்த ப்ராஃபிட் வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் பேசாம என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா வாங்கினவங்க அவங்ககிட்ட திருப்பி ஷேர் கேபிட்டல் கொடுக்க போறேன், நீங்க போய் ரிடக்ஷனுக்காக நீங்க போய் நின்னீங்கன்னா நீங்க பணத்தை யார்கிட்ட திருப்பி கொடுக்க போறீங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட திருப்பி கொடுக்க போறீங்க. இதை பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, யாராவது உங்களை நம்பி டெபாசிட் பணம் போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு அந்த டெபாசிட்ஸ் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்க கரெக்டா பே பண்ணிருக்கீங்களா இல்லையா. உங்ககிட்ட டெபாசிட் பண்ணவங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் பணமே பே பண்ணாம எப்படி நீங்க உங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பணத்தை திருப்பி கொடுக்கலாம், கொடுக்க கூடாது. அப்போ உங்களை நம்பி பணம் போட்டவங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ல ஏதாவது டிலேவோ இல்ல அதுல ஏதாவது வந்து டினையலோ இருந்துச்சுன்னா யூ வில் நெவர் பி ஏபிள் டு பே பேக் டு யுவர் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை செக் பண்ணிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அந்த மாதிரி ஏதாவது ட்ரிபியூனல் கூப்பிட்டு என்னப்பா லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மொக்க கம்பெனியா இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு உங்களை ஷேர் ஹோல்டர்ஸோட காலில் விழுந்து 100 ரூபாய் 70 ரூபாய் குறைச்சிக்க சொல்லுங்கன்னு காலில் விழுந்துருங்க. 30 நீங்க திருப்பியில கொடுக்க மாட்டீங்க, காசு இருக்காது. லாஸஸ் ரைட் ஆஃப் பண்ணா அவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்றீங்க 100 rupees கொடுத்தீங்க, பட் என்கிட்ட காசெல்லாம் நான் இழந்துட்டேன், 70 ரூபா தான் இருக்கு, 70 rupees கொடுத்ததா நினைச்சுக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஓகே நினைச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது ட்ரிபியூனல் சொல்லிருக்கும் திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டு இட், அதன்படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலி செக் த ரெஜிஸ்ட்ராரோட சர்டிஃபிகேட். ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல் பண்ணோன்னே ஆர்ஓசிக்கு நீங்க உடனே அங்க என்ன பண்ணணும், இன்டிமேட் பண்ணணும். அதை ஒழுங்கா இந்த கம்பெனி இன்டிமேட் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்களா, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் படி ஷெட்யூல் 3 படி பிரசன்டேஷன் டிஸ்க்ளோஷர் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸோ இல்ல என்ன சொல்றது அசெட் ரீவேல்யூவேஷன் ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. அப்படி அசெட் ரீவேல்யூவேஷன் பண்ணிருக்காங்கன்னா அந்த அசெட்டோட ரீவேல்யூவேஷன் கரெக்டா பண்ணிருக்காங்களா, அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி டிஸ்க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கோடிங் போட்டிருப்பாங்க ஒரு மிஷின், அது நீங்க வேல்யூவே இல்லாம சுத்தமா மட்டமாயிடும், அதை உடனே 1 crore ஆக்கிடுவாங்க. ஓகேவா, இதான் ரீவேல்யூவேஷன். இந்த ரீவேல்யூவேஷன் கம்மியா இருந்தாலும் லாஸ் அதிகமாயிடும். அந்த லாஸை இவங்க பேர் பண்றதுக்காக ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ்ன்றது 2 கோடிங்கிறது 1 கோடி கொண்டு வந்திருக்கீங்களா, இது நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிறது பேலன்ஸ் ஷீட்ல ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அக்கௌண்டிங் என்ட்ரிஸும் கரெக்டா காமிக்கணும், இதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு பாருங்க. அதே மாதிரி the company can also reduce the capital by cancellation of lost capital or paying of excess paid up capital. ஓகேவா, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, the company may reduce the capital by reduction in unpaid capital. ஓகேவா, or cancellation of lost capital or paying of the excess paid up capital. excess சில பேர் பே பண்ணிருக்காங்கன்னா அதை கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம், திருப்பி கொடுக்கலாம். So verify the adjustment made in the members accounts in the register of members and confirm that either the paid up amount shown on the old share certificates has been altered or new certificates have been issued in lieu of the old and the old ones have been cancelled. For example, old share capital அதனோட வேல்யூ எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேருக்கு அவங்க 100 ரூபாய் பே பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், இப்ப எல்லா 100 rupees ஷேர் கேபிட்டல் நாங்க 10 rupees பிரிக்கிறோம் ஆர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் இருக்கிறத நாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றோம். அந்த மாதிரி ஷேர் கேபிட்டலோட நாமினல் வேல்யூவை மாத்தி ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணும் பொழுது அதுல ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாம இருக்கிற அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாத அமௌண்ட் திருப்பி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரிடக்ஷன் இன் ஷேர் கேபிட்டல் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ரிடக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ரொம்ப ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல நீங்க வந்து ஸ்ட்ரக்சரை பண்ணுவீங்க. கேபிட்டல் முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய் இருக்கலாம், 1 ரூபாய் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆரம்ப காலத்துல. இதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாங்க, ஃபேஸ் வேல்யூனா மினிமம் நாமினல் வேல்யூ இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த நாமினல் வேல்யூவோட ஸ்ட்ரக்சர் ஏதாவது மாற்றும் போது கூட நம்ம ரீபே பண்ற மாதிரி வரும். அப்ப அது கரெக்டா அந்த மாதிரி செக்ஷன் அந்த ப்ரொவிஷன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னு பாக்கணும். இன்னொன்று வந்து இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பண்ணும்போது என்ன ஆயிடும்னா 100 ரூபாய் கொடுத்த ஷேர் ஹோல்டர்ஸ் சரிங்க ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் 70 ரூபா தான் கொடுத்தேன் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த நினைச்சுக்கிறேங்கிறது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஏன்னா நம்ம கம்பெனியோட அழுகாச்சு நிலைமையை பார்த்து நினைச்சுப்பாங்க. அப்படி
அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்னு சும்மா போடக்கூடாது, பேலன்ஸ் ஷீட் அண்ட் ரெடியூஸ்டுன்னு போடணும். ஏன் இந்த இடத்துல அண்ட் ரெடியூஸ்டுன்னு போடணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த அந்த அண்ட் ரெடியூஸ்டுன்றத போடலைன்னா ஒருவேளை இந்த பேலன்ஸ் ஷீட் நல்ல பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனின்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. இல்ல இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, இப்பதான் கையில காலில் விழுந்து எல்லார்கிட்டையும் இருக்கிற லாசஸ் எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணி ஒரு புது பேலன்ஸ் ஷீட்டை உருவெடுத்து வாழ பிறந்திருக்கு. இது பேலன்ஸ் ஷீட் அண்ட் ரெடியூஸ்டு தான். இருந்த எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனி இப்போ குறுகிய சைஸா வந்து இப்போ இனிமேதான் இது டெவலப் ஆகணும் அப்படிங்கறத தெரியறதுக்காக அந்த பேலன்ஸ் ஷீட்ல அண்ட் ரெடியூஸ்டுன்னு போட்டிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செக் இஃப் த கம்பெனி ஹவ் கம்ப்ளைண்ட் வித் ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் ட்ரிபியூனல் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் டு பைபேக் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 66 நத்திங் இன் திஸ் செக்ஷன் ஷால் அப்ளை டு பைபேக். சோ இதுல வந்து அவங்க சொல்றாங்க தெரியுமா, நீங்க வந்து பைபேக் ஆஃப், அதாவது ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் பண்ணணும்னா ட்ரிபியூனல் பர்மிஷன் கொடுக்கணும், இவங்க பர்மிஷன் கொடுக்கணும், அவங்க பர்மிஷன் கொடுக்கணும், இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ண அதை பண்ணி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. இந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே உங்க ப்ராஃபிட் எடுத்து நீங்களே உங்களோட ஷேர்ஸ் திருப்பி வாங்குறதுக்கு அப்ளையே ஆகாது. நீங்க ஹாப்பியா இஃப் யூ ஹேவ் a lot of profits, நீங்க தாராளமா அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட் எடுத்து உங்களோட ஷேர்ஸ் நீங்களே பைபேக் பண்ணிக்கலாம் as per செக்ஷன் 68 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, செக்ஷன் 68 படி நீங்க தாராளமா பைபேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தேவையானபடி டிஸ்க்ளோஷர்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஷேர் கேப்ல என்னென்ன டிஸ்க்ளோஷர், எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், இதுல எவ்வளோ இஷ்யூட், எவ்வளோ வந்து பெய்டு கேபிட்டல், எவ்வளோ சப்ஸ்கிரைப், எவ்வளோ அன்சப்ஸ்கிரைப், எல்லா டீடைல்ஸும் போடுங்க. வேல்யூ பர் ஷேர் போடுங்க. அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங், போன வருஷத்தோட எண்டில் எவ்வளோ ஷேர்ஸ் இருந்துச்சு, இந்த வருஷத்தோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த சேஞ்சஸ் என்னன்றது சொல்லுங்க. எவ்வளோ ரைட்ஸ், எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு, ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர், 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு இருக்கும். ஏன்னா 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ன்றது ஒரு தடவை இஷ்யூ பண்ணிருப்பீங்க, அவங்களுக்கு 8% டிவிடெண்ட் பே பண்ணும் வருஷம் ப்ராஃபிட் இருந்தா. அதே மாதிரி 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கும். ஏன் 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தனி கிளாஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ன்றது தனி கிளாஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியா காமிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இதுக்கேற்ற மாதிரி பிரசன்டேஷன் பண்ணணுமா. அதே மாதிரி எந்தெந்த ப்ரொமோட்டர்லாம் மோர் தென் 5% ஹோல்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட பேர்லாம் தனியா காமிக்கணும். அந்த மாதிரி they have given you some இது இந்த ஃபார்மேட்ல காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க, புரியலன்னா என்கிட்ட கேளுங்க இந்த பிரசன்டேஷனை மட்டும். இதோட நம்ம எதை முடிக்கிறோம் அப்படின்னா, இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஒரு 1 hourல சொல்லி தருவேன். இந்த இடத்துல இதுல இருந்து நாளைக்கு ஆரம்பிப்பேன். ஸோ இது வரைக்கும் நீங்க ஒரு தடவை படிச்சு வச்சுக்கோங்க. இது மட்டும் வாட் இஸ் அடிஷனல் டிஸ்க்ளோஷர் என்னென்னலாம் கொடுக்கணும், யூட்டிலைசேஷன் பாரோடு ஃபண்ட் அண்ட் ஷேர் பிரீமியம், கடன் வாங்கின பணத்தையும் ஷேர் பிரீமியம்லையும் எந்தெந்த பர்பஸ்க்காக சொன்னாங்களோ அந்தந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கமான்னு செக் பண்றதுக்கு ஒரு 2 பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃபையும் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு 23 பேஜஸ் முடிச்சிருக்கோம். ஒரு பெரிய டீல் தான். இதை மட்டும் நீங்க நடுவில் படுத்தி என்னது எவ்வளவு அக்ரிகேட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க, அந்த பணத்துக்கு எவ்வளவு கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு, என்ன ஏதுன்றதுலாம் ஒரு தடவை நீங்க படிங்க. இது வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இது ஆடிட்டிங்லயும் ஹெல்ப் பண்ணும், லாலையும் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நீங்க ஒழுங்கா புரிஞ்சு செக்ஷன் வைஸ் இதெல்லாம் கரெக்டா படிச்சீங்கன்னா வந்துடும். சரியா? ஸோ மேக் ஷுர் தட் இது எல்லாத்தையும் வந்து நீங்க கரெக்டா பண்றீங்க, இதெல்லாம் கரெக்டா படிச்சுக்கிறீங்கன்றது மேக் ஷுர். இது முடிச்சிட்டீங்கன்னா ஷேர் கேபிட்டல் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஸோ அசர்ஷன்ஸ் முடிச்சாச்சு, பேலன்ஸ் ஷீட்டோட அசர்ஷன்ஸ் முடிச்சாச்சு, இன்கம் ஸ்டேட்மெண்டோட அசர்ஷன்ஸ் முடிச்சாச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ஷேர் கேபிட்டல் முடிச்சாச்சு. ஒரு 20 பேஜஸ் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? நாளைக்கு இதே மாதிரி டெய்லி காலையில ஒரு 1 hour இதை முடிச்சுட்டே வந்தோம்னா நம்மளால ஈஸியா 5th சாப்டர் முடிக்க முடியும். பட் இந்த ஸ்பீட் நமக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்டு ஸ்பீடுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னைக்கே கொஞ்சம் ஸ்பீட் தான், பட் எவ்வளவு ஸ்பீடா போனாலும் லைன் பை லைன் உங்களுக்கு படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னால வந்து ரொம்ப ஸ்பீடும் எடுக்க முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to deal with அடுத்த டாபிக். ஓகே, ஸோ now take a break. உங்களுக்கு வந்து பிரேக்குக்கு அப்புறம் நான் வந்து 11th சாப்டர் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ டேக் அ பிரேக். 9:06 9:10 I will start with chapter number 11. So take a break for 4 minutes. Just relax பண்ணிட்டு வாங்க. Today we might have class up to 9:45 or 9:50 அது வரைக்கும் classes இருக்கும். So make sure if you're able to attend 9:30க்கு மேல அட்டெண்ட் பண்ண முடியலன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கேட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு. If you're able to attend, please do sit in the class and attend until 9:50 so that கொஞ்சம் நம்ம வந்து போர்ஷன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? Take a break.